சுவிட்சர்லாந்தில் நன்மதிப்பை வென்ற மை நெக்ஸ்ட் லெவல் ஆர்கான் நிறுவனம் தமிழர்களுக்கு வழங்கும் சிறப்பு சலுகை. கொழும்பு 4 பம்பலப்பிட்டிய பகுதியில் உங்கள் கனவு லக்ஸரி அபார்ட்மெண்ட் இப்போதை வாங்குங்கள். அல்ட்ரா மாடர்ன் 2 and 3 பெட்ரூம் ரெசிடென்சஸ் 40 மில்லியன் இலங்கை ரூபாய் முதல், அதுவும் 0% இன்ட்ரெஸ்ட் வசதியுடன். ஸ்விம்மிங் பூல், மாடர்ன் ஜிம், EV சார்ஜிங், பிரைவேட் மீட்டிங் ஏரியாஸ். பம்பலப்பிட்டி பிள்ளையார் கோவிலுக்கு அருகாமையில் லிமிடெட் யூனிட்ஸ் மாத்திரமே. இப்போதை முன்பதிவு செய்யுங்கள். 417872424130. நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் சிறப்பு செய்திகளோடு. ஹாய், வெல்கம் டு சுவிஸ் தமிழ் டிவி. அன்பான சொந்தங்களை மற்றும் ஒரு சிறப்பு செய்தி பகுதியில சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு பார்க்க போறது சுவிட்சர்லாந்துல வெளிநாட்டவர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது ரொம்ப அதிர்ச்சிக்குரிய விஷயமாவும் இருக்கலாம், ஆபத்தான விஷயமாவும் எடுத்துக்கலாம், கொஞ்சம் கவலைக்குரிய விஷயமாவும் பார்க்கலாம். அப்படியான ஒரு விஷயம் தான் நாங்க இன்னைக்கு ஸ்பெஷல் நியூஸ்ல பார்க்க போறோம். சுவிட்சர்லாந்துல வெளிநாட்டவர்களுக்கு இன்சூரன்ஸ் கட்டணம், அதாவது காருக்கான இன்சூரன்ஸ் கட்டணம் அதிகமாக இருக்கா? 2026 ஆய்வொன்னு வெளியாச்சு. அதனுடைய தரவுகள் என்ன சொல்லுது அப்படின்றத பார்க்க போறோம். சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய கார் இன்சூரன்ஸ் கட்டணம் ஒருத்தர்கிட்ட இருந்து மற்றொருத்தருக்கு பெரிதும் மாறுபடுது. வயது எடுத்துக்கலாம், வசிக்கக்கூடிய பகுதியா இருக்கலாம், ஓட்டுநர் அனுபவமா இருக்கலாம். இப்படியான காரணங்கள் எல்லாம் முக்கியமாக இருந்தாலும் 2026 ஆண்டுக்கான புதிய தரவுகள் என்ன சொல்லுது அப்படின்னா, வெளிநாட்டு குடியிருப்பாளர்கள் பலர் சுவிஸ் குடிமக்களை விடவும் குறிப்பிடத்தக்க அளவில் அதிக இன்சூரன்ஸ் கட்டணம் செலுத்துறாங்க என்றதை வெளிக்காட்டியிருக்கு. இது சம்பந்தமா சுவிஸ் ஊடகங்கள் வெளியிடும் போது சில வெளிநாட்டவர்கள் அதே வயதுடைய சுவிஸ் ஓட்டுநர்களை விடவும் 63% வரைக்கும் அதிக காப்புறுதி கட்டணம் செலுத்துறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு முக்கிய காரணிகள் என்ன அப்படின்னு பார்த்தா, விலை ஒப்பீட்டு தளங்களினுடைய ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, கார் இன்சூரன்ஸ் கட்டணத்தை நிர்ணயிக்கக்கூடிய முக்கிய காரணிகள் இருக்குதுங்க. அதை சொல்றோம். அதாவது வயது, தேசியம், வசிக்கக்கூடிய இடம், வாகனத்தினுடைய டைப், ஓட்டுநருடைய அபாய மதிப்பீடு, இதெல்லாம் முக்கியமாக இந்த கார் இன்சூரன்ஸ் அதிகரிப்பதற்கான காரணங்கள், தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் அப்படின்னு ஆய்வு சொல்லுது. இப்படியெல்லாம் இருக்கும்போது இளம் வயதினருக்கு அதிர்ச்சி தரக்கூடிய வித்தியாசம் என்னன்னா, ஸ்வான்சிக் மினூத்தன் ஒரு தகவல் வெளியிடுது. bonus.ch ஆய்வு செய்த சந்தை தரவுகள் எல்லாம் ஒரு முக்கியமான வேறுபாட்டை எடுத்து காட்டுது. அதாவது 18 வயதுடைய சி அனுமதி பத்திரம் இருக்கக்கூடிய கொசோவோ வம்சாவளியை சேர்ந்த ஓட்டுநர் ஒருத்தர் எடுத்துக்கிட்டா, அதே வயதுடைய சுவிஸ் ஓட்டுநரை விடவும் சராசரியா 63% அதிக கட்டணம் இன்சூரன்ஸுக்கு கொடுக்கிறாரு. அதோட முழுமையான காப்புறுதியில் இந்த வித்தியாசம் இன்னும் அதிகமாகவும் தென்படுது. அதாவது 18 வயது கொசோவோ ஓட்டுநர் 7958 பிராங்குகளை செலுத்தினா, 18 வயதான சுவிஸ் ஓட்டுநர் 2904 பிராங்குகள் மாத்திரம்தான் இன்சூரன்ஸா கட்டுறாரு. இருவருக்கு இடையிலான வித்தியாசத்தை பார்த்தா 5054 பிராங்குகளா இருக்கு. அடுத்ததா பால்கன் கூடுதல் கட்டணம் என்ற விமர்சனம் தான். இந்த நிலைக்கு சிலர் பால்கன் சர்சார்ஜ் அப்படின்னு பெயரிட்டு இருக்காங்க. கொசோவோ, அல்பேனியா, செர்பியா, துருக்கி வம்சாவளி எல்லாம் சராசரியா சுவிஸ் ஓட்டுநர்களை விடவும் 60% அதிகமா செலுத்துறதா காட்டப்படுது. அதே நேரத்தில் போர்த்துகல், ஸ்பெயின், இத்தாலி நாடுகளை சேர்ந்தவங்களும் பொதுவா சுவிஸ் ஓட்டுநர்களை விடவும் அதிக கட்டணம் செலுத்துறாங்க. மாறா பிரான்ஸ், ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஸ்வீடன் நாடுகளை சேர்ந்தவங்களை எடுத்துக்கிட்டா கூடுதல் கட்டணம் எல்லாம் ரொம்ப குறைவா தான் இருக்கு அப்படின்னு தரவு சொல்லுது. இதெல்லாம் பாகுபாடா இல்ல என்ன மாதிரியான காரணத்துக்காக இப்படி நிர்ணயிக்கப்படுது அப்படின்னு பார்த்தா, இடதுசாரியத்தோட முன்னேற்றவாத அரசியல் வட்டாரங்கள் எல்லாம் தேசிய அடிப்படையில கட்டணத்தை நிர்ணயிக்கிறது பாகுபாடுதான் அப்படின்னு விமர்சிக்கிறாங்க. ஆனா இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் எல்லாம் இந்த குற்றச்சாட்டை எல்லாம் ஒட்டுமொத்தமா மறுக்கிறாங்க.
அவங்க என்ன விளக்குறாங்கன்னா, இது இன அல்லது தேசிய அடிப்படையிலான பாகுபாடு கிடையாது, மாறா பல ஆண்டுகளா சேகரிக்கப்பட்ட விபத்து அத்தோட அபாய புள்ளி விவரங்களை அடிப்படையா வச்சுதான் நாங்க இதை கணக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணமா, வெளிநாட்டு வம்சாவளியை சேர்ந்த ஒருத்தர் அதிக சக்தி கொண்ட காரை ஓட்டி அடிக்கடி விபத்துல சிக்கினா அந்த தகவல் எல்லாம் புள்ளி விவரங்கள்ல சேர்க்கப்படுது. இதே போன்ற சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் நிகழ்ந்தா அந்த குழுவுக்கான ஒரு அபாய சுய விவரம் உருவாக்கப்படுது. நிபுணர்கள் இதை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, கம்பாரிஸ் நிறுவனத்தினுடைய போக்குவரத்து நிபுணர் எடுத்துக்கிட்டா, ஆண்ட்ரியா எடுத்துக்கிட்டா என்ன சொல்றாங்கன்னா, சிலருக்கு இந்த கட்டணங்கள் நியாயமற்றதா இருக்கலாம், ஆனா இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் தனிநபர் அடிப்படையில கிடையாது, புள்ளி விவர அடிப்படையில தான் பொதுவாக இதை கணக்கிடும். அவர் மேலும் சொல்லும் போது, ஒரு ஓட்டுநர் ஒருபோதும் விபத்துல சிக்காதவரா இருந்தாலும் அவர் சேர்ந்திருக்கக்கூடிய குழுவினுடைய அபாய மதிப்பீடு மூலமா கூடுதல் கட்டணம் செலுத்தியே ஆகணும். அடுத்ததா, தேசிய மாத்திரம் கிடையாது, நீங்க வசிக்கக்கூடிய இடமும் கார் இன்சூரன்ஸ் கட்டணத்துல முக்கிய பங்கு வகிக்குது. ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, ஒரே நகரத்துல இருந்தாலும் வெவ்வேறு அஞ்சல் குறியீடுகள், அதாவது போஸ்ட் கோட்ஸ் இருந்துச்சுன்னா கட்டணங்கள்ல பெரிய வித்தியாசம் இருக்கு. ஒரே இன்சூரன்ஸ் நிறுவனத்துல கூட 14% இருந்து 53% வரைக்கும், இல்லைன்னா 500 பிராங்குகள் வரைக்கும் கட்டண வேறுபாடு இருக்கலாம். அடுத்ததா, சுவிட்சர்லாந்துல அதிக கட்டணம் செலுத்தக்கூடிய நகரம் எது அப்படின்னு பார்த்தா, கம்பாரிஸ் ஒரு ஆய்வை வெளியிடுது. டிசினோ கண்டோன்ல இருக்கக்கூடிய லுகானோ நகரம் தான் சுவிட்சர்லாந்துல அதிக கார் இன்சூரன்ஸ் கட்டணம் கொண்ட பகுதியா இருக்கு. அங்கு முழுமையான காப்புறுதிக்கான சராசரி ஆண்டு கட்டணம் 960 பிராங்குகளா நிர்ணயிச்சிருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணம் என்ன? அதிக விபத்து விகிதம் அங்க நடக்குதுன்றதுதான். எக்ஸா காப்புறுதி நிறுவனத்தோட தரவுகளை வச்சு பார்த்தா, டிசினோ கண்டோன்ல சுவிட்சர்லாந்துலேயே அதிக கார் விபத்துகள் பதிவாகுதான். அடுத்ததா, வயது, தேசிய வசிக்கிற இடம், இந்த 3 காரணிகளும் ஒன்றாக இணையும் போது கட்டணம் எவ்வளவு அதிகரிக்க முடியும் என்றது ஒரு உதாரணம் காட்டுது. கொசோவோ தேசியத்தை கொண்ட ஒரு இளம் ஓட்டுநர் ஒருத்தர் லுகானோ நகரில் வசிச்சாருன்னா, அதே இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் காப்புறுதி பெறக்கூடிய கோனிஸ் நகரை சேர்ந்த 30 வயது சுவிஸ் ஓட்டுநரை விடவும் 7632 பிராங்குகள் அதிகமாக அவர் செலுத்த வேண்டும். முடிவில் நாங்க சொல்ல வாரது, சுவிட்சர்லாந்து கார் இன்சூரன்ஸ் கட்டணம் வந்தது வெறும் ஓட்டுநர் திறனை மாத்திரம் அடிப்படையா வச்சதில்லை. வயது, தேசியம், வசிக்கிற பகுதி, விபத்து, புள்ளி விவரம் அப்படின்னு பல ஃபேக்டர்ஸ் வந்து இணைஞ்சுதான் இறுதி கட்டணம் அமோகமா கூடுது. ஆனா தேசிய அடிப்படையிலான இந்த விலை வேறுபாடு எதிர்காலத்துல அரசியலத்தோட சமூக விவாதங்களை மேலும் தீவிரப்படுத்தி அதுல மாற்றங்களை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம். மறக்காம சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.